வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் இந்த சிஎஸ்கே மும்பை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முடியவே மாட்டுதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து ஓரளவு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ அதில் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணிக்கும் மும்பை கேப்டன் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து மும்பை கேப்டவுன் அணி பார்த்தீங்கன்னா 248 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்த அண்ணா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் இருந்த போதிலுமே அவங்களால வந்து டார்கெட் வந்து சேஸ் பண்ண முடியலை. இதனால் வந்து மும்பை வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதோட மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த T20 லீக்ல ஆல்ரெடியே 3 டீம் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸு, சன்ரைசர்ஸ், ஈஸ்டர்ன் கேப்ஸு, பால் ராயல்ஸ், இவங்க 3 அணியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளே ஆஃபுக்கு வந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிறது ஒரே ஒரு இடம். அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் மும்பையும் முட்டி மோதுறாங்க. இப்போதைக்கு 2 அணிகளுமே பார்த்தீங்கன்னா 9 போட்டியில் ஆடி இருக்காங்க, 13 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 2 அணிகளுக்குமே இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு போட்டியில் வந்து ஒரு டீம் ஜெயிச்சு ஒரு டீம் தோத்தாங்கன்னா ஜெயிக்கிற டீம் பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஒருவேளை 2 டீமும் ஜெயிச்சாங்கன்னா அது வந்து ரன் ரேட் அடிப்படையில் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து மும்பை தான் வந்து ரன் ரேட்டில் ப்ளஸில் வந்துருக்காங்க. சிஎஸ்கே வந்து ரன் ரேட்டில் வந்து மைனஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்குறப்ப மும்பை வந்து அடுத்த கேமில் வந்து ஜெயிச்சாலே அவங்க தான் வந்து பிளே ஆஃபுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. நன்றி.